நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். முதல்ல சின்ன திரையில வந்து பார்த்தோம்னா, ரொம்பவே நல்ல நல்ல நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்கி, அதற்கப்புறம் மிகப்பெரிய அளவுல போராட்டத்திற்கு பின்னாடி ஒரு நடிகராக இப்ப வந்து பார்த்தோம்னா, மக்களுடைய மனதில இடம் பிடிச்சு நடித்து வந்துட்டுருக்காரு. இப்ப அவரு ஆர்த்திக்காக இப்படியெல்லாம் செஞ்சதில்ல அப்படின்னும், மாமனார் மனைவி குறித்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பளிச்சுன்னு சில விஷயங்கள பேசியிருக்காரு. அது இப்ப ரசிகர்களால ட்ரெண்ட் ஆகி வந்துட்டுருக்கு. மனைவிக்காக நான் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய கலக்கப்போவது யார நிகழ்ச்சியில் காமெடியனாக கலந்துக்கிட்டு பிரபலமானவர் தான் நடிகர் சிவகார்த்திகேயன். இதனைத் தொடர்ந்து பல அடிகளுக்கு முகம் கொடுத்து இன்று தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகராக இருந்து வராரு. நெல்சன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டர் திரைப்படம் அவருக்கு 100 கோடி ரூபாய் வசூலை பெற்றுக் கொடுத்தது. ரவிக்குமார் இயக்கத்தில் AR ரஹ்மான் இசையில் ஏலியன் கதையில் உருவாகி இருக்கக்கூடிய அயலான் திரைப்படம் வரக்கூடிய பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஜனவரி 12ஆம் தேதி வெளியாக இருக்குது. இந்த நிலையில் அயலான் படத்திற்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சில தினங்களுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தோன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசியிருக்கிறது வைரலாகி வருது. இதில் இமான் சர்ச்சையில் சிக்கியிருந்த சிவகார்த்திகேயன் கலந்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியில் சிவகார்த்திகேயன் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அதாவது, என்னுடைய மாமனார் சென்னைக்கு வந்து கஷ்டம் தாங்க முடியாமல் மீண்டும் ஊருக்கே ஓடிட்டார். நான் சினிமாவில் சாதித்த பின்னர் மாமனார் என்னை அடிக்கடி பாராட்டுவார். மேலும் நான் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். மனைவி ஆர்த்திக்கு உட்கார்ந்து கொண்டு கவிதைகளை எல்லாம் எழுதி தர மாட்டேன். அப்படியெல்லாம் செய்தால் ஏதாவது பிரச்சனையானு கண்டுபிடித்து கிண்டல் பண்ணுவாங்க. ஏதாவது தோணுனா அப்படியே அவரிடம் நேரடியாகவே சொல்லிடுவேன் அப்படின்னு ஆர்த்தி பற்றியும் பேசியிருக்கிறார். ஆக மொத்தத்தில் அவங்களுக்குள்ளேயே எந்த பிரச்சனைகளும் இல்லாத பொழுது தேவையில்லாத இது வதந்திகளாக இருக்குமோ, இல்லை வந்து பார்த்தோன்னா நல்ல நட்பை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இங்கே கேள்விகளாக இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருமே ஒரு சிலரை பற்றி விமர்சனம் செய்யும் பொழுது நம்ம இதை சொல்கிறதுனால மற்றவர்களுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுமா அப்படின்றத நிச்சயமாக யோசிச்சே ஆகணும். இன்னும் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவரை சொல்லும் பொழுது அவருடைய இமேஜ் என்ன ஆகும் அப்படின்றதையும் யோசிக்கணும். ஆனால் இது உண்மையிலேயே நடந்ததா இல்லையா, இல்லை வந்து பார்த்தோன்னா வேணும்னே பழி சொல்லியிருக்காங்களா அப்படின்றத காலம்தான் நம்மளுக்கு உண்மையை காட்டும் அப்படின்னு நம்புவோம். பொதுவாகவே சினிமா பிரபலங்களாக இருந்தால் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க இல்லை ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் நடக்குது அப்படின்னா ரசிகர்கள் அதை கொண்டாடுவாங்க. எப்படியாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நல்ல நிலைமையில் இருக்கவரினுடைய கேரக்டர் மீது ஒரு பழி விழுகும்போது உண்மையிலேயே அது டோட்டலாகவே உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும். இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.